அதேமாதிரி கல் உப்பை போட்டு குளிக்கணும்னாக்கா ஒரு சிலர் சொல்கிறாங்க நிறைய உப்பு போகணும், கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பை போட்டு குளித்தாங்க நல்லது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா போயிட்டு இந்த கடலில் போய் ஒரு டம்ளர் அந்த பாட்டிலில் தண்ணியை பிடிச்சாந்து அதை ஊற்றிட்டு ஒரு 3 குளத்தில் எங்கேயாவது 3 குளம் எடுத்தாந்து அதே நம்ம வைப்பு தண்ணி 5 தண்ணி ஆயிடுது, அந்த 5 தண்ணி வச்சு குளித்தாங்கன்னா ஒரு சிலருக்கு நிறையா மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கடல் நீரில் குளிக்கிறது நல்லது தானே? கடல் நீரில் குளிக்கும் அது வருஷத்துக்கு ஒரு பக்கம் கடல் நீரில் குளிக்கணும் ஐயா. அதனால் கடல் நீரை குளிக்காட்டி ரொம்ப அடிக்கடி கஷ்டப்படுறாங்க, நோய் நொடி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணோம்னாக்கா அந்த கடல்லேருந்து ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு 3 குளத்தில் தண்ணி பிடிக்கணும். நாளாயிடுச்சு நம்ம வீட்டு தண்ணி மொத்தம் 5, அந்த 5 தண்ணியை வச்சு நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுமாரி ஒரு மாதத்துக்கு இருப்போமோ இல்லைன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருப்போம் குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது குளித்தா என்னென்னா மிகப்பெரிய கஷ்டங்களை நீங்கிடும் நமக்கு. இது குளிக்கிற நம்ம சர்வசாதாரண மணிக்கிறோம் தண்ணி தானே எடுத்தாந்து போட்டு குளிக்கிறோம், ஆனால் அந்த தண்ணியில் குளிக்கிறது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் கடல் நீரில் குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதான் ஓடு நீர் எங்கே குளித்தாலும் சரி தான், அதேமாதிரி கடல் நீரில் குளித்தா நம்ம கஷ்டங்கள்லாம்